மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிவன்யா. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? எறும்பும் வெட்டுக்கிளியும். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல அழகான குட்டி குட்டி எறும்புகள் இருந்துச்சாம். அந்த எறும்புகள் தினைக்கும் விவசாய நிலத்துல போய் உணவுகளை எடுத்துட்டு அதோட புத்துல சேகரிச்சு வைக்குதுங்க. அதுங்க ஏன் தினைக்கும் காலையிலேயே எழுந்து சாயங்காலம் வரைக்கும் உணவை எடுத்துட்டு வருதுங்கன்னா, வெயில் காலத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உணவை கொண்டு வந்து வச்சாதான் குளிர்காலத்துல கஷ்டப்பட வேண்டாம்னு இப்போவே உணவை சேகரிச்சு வைக்குதுங்க. அப்போ அங்க ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளி இருந்துச்சாம். அது தினைக்கும் வந்து எறும்பை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்துச்சாம். அந்த வெட்டுக்கிளி வெயில் காலத்தை பாட்டு பாடிட்டு கிடைக்கிற உணவை சாப்பிட்டுட்டு இப்படியே சோம்பேறியா குளிர்காலத்துக்கு உணவு சேர்க்காம இருந்துச்சாம். அப்போ அந்த வழியா எறும்பு உணவை எடுத்துட்டு நடந்துட்டு வந்துச்சாம். அதுல ஒரு எறும்பு கால் தடுக்கி கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த எறும்பு வெட்டுக்கிளிட்ட உதவி கேட்டுச்சு. அந்த உணவை மட்டும் எடுத்து என் தலைமையில வைக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த வெட்டுக்கிளி என்ன சொல்லிச்சு தெரியுமா? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என்ன பாத்தியா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு. நீயும் என் கூட வந்து பாட்டு பாடு, நம்ம வெயில் காலத்தை கொண்டாடுவோம் வா அப்படின்னு சொல்லிச்சான். எறும்பு கோவமா தானாவே எழுந்து உணவை எடுத்து தலையில வச்சுட்டு எதுவுமே பேசாம போயிடுச்சான். அதுக்கும் வெட்டுக்கிளி நக்கலா பார்த்து சிரிச்சுதான். அப்புறம் குளிர்காலமும் வந்துருச்சு. வெயில் காலத்துல ஓவரா ஆடிட்டு இருந்த வெட்டுக்கிளி இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, நம்ம 2 நாளா சாப்பிடவே இல்லையே, இப்படியே சாப்பிடாம இருந்தா நம்ம செத்துருவோன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரமா நடந்து போனதுல தூரத்துல எறும்புகள் அழகா நெருப்பு வச்சுக்கிட்டு உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அதோட வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா குளிர்காலத்தை கொண்டாடிச்சுங்க. உடனே வெட்டுக்கிளி எறும்பு வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட எறும்பு வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சு. அப்போ ஒரு எறும்பு கதவை திறந்துச்சு. ஓ நீயா, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கோபமா கேட்டுச்சு வெட்டுக்கிளிய பார்த்து. அதுக்கு வெட்டுக்கிளி, உங்க வீட்டுல தங்கவும் கொஞ்சம் உணவும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த எறும்பு, உணவா? அப்ப நீ குளிர்காலத்துக்கு உணவே சேர்த்து வைக்கலையா அப்படின்னு வெட்டுக்கிளிய பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு வெட்டுக்கிளி என்ன சொல்றதுன்னு தெரியாம, வெயில் காலத்துல எனக்கு உணவு சேகரிக்க நேரமே கிடைக்கல, நான் பாட்டு பாடிட்டே பொழுத போக்கிட்டேன் அப்படின்னு சாக்கு சொல்லிச்சு எறும்பு கிட்ட. அதுக்கு அந்த எறும்பு, உனக்கு சாப்பாடு தர முடியாது போ அப்படின்னு கோவமா சொல்லுச்சு. வெட்டுக்கிளி அழுதுகிட்டே, இப்போ நான் சாப்பிடலன்னா இறந்துடுவேன் அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லுச்சு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு அந்த வெட்டுக்கிளிய பார்த்தா. உடனே அந்த எறும்பு, வெயில் காலத்துலலாம் சோம்பேறியா உணவை சேகரிக்காம இருந்துட்டு அன்னைக்கு நான் கீழே விழுந்தப்போ உதவி கேட்டப்போ என்னை பார்த்து நக்கலா சிரிச்சில, போ இங்கிருந்து, உனக்கு உணவுலாம் கிடையாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெட்டுக்கிளி அழுதுட்டே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நரியும் கொக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அந்த நரி எப்பவுமே யாரையாச்சும் ஏமாத்திட்டே இருக்குமா. அதே காட்டுல கொக்கும் இருந்துச்சாம். காட்டுல உள்ள எல்லா விலங்குக்கும் அந்த கொக்கை ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அது ரொம்ப புத்திசாலியான கொக்கா. ஆனா நரிக்கு மட்டும் கொக்கை பிடிக்கவே பிடிக்காதான். ஒரு நாள் நரி கொக்கை எப்படியாச்சும் ஏமாத்தணுமே அப்படின்னு பிளான் போட்டுச்சான். நரி போய் கொக்கை பார்த்து, நீ என்னோட வீட்டுக்கு வரியா, நான் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கொக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி நரியே வரேன்னு சொல்லிச்சான்.
மறுநாள் காலையில கொக்கு ரொம்ப சந்தோஷமா நரியோட வீட்டுக்கு போச்சான். நரி கொக்க பார்த்து வா கொக்கே உள்ள வா அப்படின்னு சொல்லி சுவையான சூப்பை செஞ்சு கொடுத்துச்சான். அந்த நரி வேணும்னே அகலமான பாத்திரத்துல வச்சிடுச்சு. கொக்குனால சாப்பிடவே முடியல. கொக்கு எப்பவுமே அகலமான குவளையில தான் சாப்பிடும். நரி இப்படி வச்சதும் கொக்கோட வாய்க்கு எட்டவே இல்லை. நரி என்னோட சூப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு கொக்க பார்த்து. அப்போதான் கொக்குக்கு புரிஞ்சுது நரி நம்மள ஏமாத்த பாக்குதுன்னு. உடனே கொக்கு சொல்லுச்சு, இந்த சூப் ரொம்ப சுவையா இருக்கு நரி அப்படின்னு சொல்லுச்சு. கொக்கு சொல்லுச்சு, நீயும் என்னோட வீட்டுக்கு வா நரி, நானும் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லுச்சு. உடனே நரியும் சரின்னு சொல்லிடுச்சு. கொக்கு ரொம்ப வருத்தமா போச்சு வீட்டுக்கு. இந்த நரிக்கு சரியான பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டே போச்சு. ஆனா அந்த நரி சந்தோஷமா இருந்துச்சு கொக்க ஏமாத்திட்டோம்னு. மறுநாள் காலையில நரி கொக்கோட விருந்துக்கு வந்துச்சு. கொக்கும் சுவையான சூப் செஞ்சு நரிக்கு வச்சுது. ஒன்னு நரிக்கும் இன்னொன்னு கொக்குக்கும் வச்சுது. கொக்கு நல்லா சுவையான சூப்பை வயிறு ஃபுல்லா சாப்பிடுச்சு. ஆனா நரியால சாப்பிடவே முடியல. கொக்கு நரிய பார்த்து நான் செஞ்ச சூப் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. கொக்கு நல்ல அகலமான குவளையில வச்சதுனால கொக்கு சாப்பிட்டுச்சு வயிறு ஃபுல்லா. ஆனா நரியால சாப்பிடவே முடியல. அதோட வாய்க்கு எட்டவே இல்லை. நல்லா இருக்கு கொக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சு. அப்போதான் நரிக்கு புரிஞ்சுது ஒருத்தவங்கள ஏமாத்துனா எப்படி வலிக்கும்னு. நரி தான் பண்ண தப்ப உணர்ந்து எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, யாரையும் வேணும்னே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.